Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard தமிழ் first revision exam original question paper தான் பார்க்க போறோம். Government official question paper. So அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிடுங்க. So இதில இருக்க கூடிய क्वेश्चंस எல்லாமே இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस தான். அதனால எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சிருங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறது ரிவிஷனுக்கு படிக்கிறதா அல்லது வந்து நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதா அப்படினு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு சோ 10th க்கு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அதனால ரிவிஷன் எக்ஸாம்ஸ் படிக்கிறப்ப 50 to 60% ஆஃப் போர்ஷனை இப்பவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி சரிங்களா அஞ்சு சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி நமக்கு வந்து அடுத்த ரிவிஷன் ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அதனால ரிவிஷனுக்கு ஒரு எஃபோர்ட் எடுத்து படிங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10% ஆட் பண்ணி படிச்சா அப்படினா பப்ளிக்கு நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் பப்ளிக்கு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस வந்து அப்லோட் பண்ணிட்டோம் 10th தமிழை பொறுத்தவரைக்கும் அது எல்லாமே பாருங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க்ல தரேன் நீங்க வந்து பாத்துருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க சோ இதுல 2 மார்க் கேட்டிருக்க கூடிய क्वेश्चन பாருங்க விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்கிறத பாத்துருங்க வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் ஏற்படுத்துக சோ இது வந்து ரொம்ப முக்கியமான क्वेश्चंस தான் அதுக்கு அடுத்து வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல் வாய்மொழிக்கு செல்கிறேன் இத்தொடர் கால வழுவு அமைதிக்கு எடுத்துக்காட்டு அமைவது எது புறத்திணைகளை எதிர்த்திணைகளை அட்டவணைப்படுத்துக நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்கு காரணம் உண்டு இந்த தொடரில் இரு தொடர் வினை என முடியும் திருக்குறள் ஸோ அதை வந்து பார்த்துருங்க அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டினை இலக்கண குறிப்பில் வரக்கூடியது ஸோ கலைச்சொற்கள் வந்து பார்த்துருங்க மற்ற பழமொழி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க அதுக்கடுத்து 3 மார்க்ஸு இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க வள்ளுவம் சிறந்த அமைச்சரும் கூறிய இலக்கணங்களுக்கு நமக்கு பொருந்துவல் விளக்குக அதுக்கடுத்து சித்தாலின் மனச்சுமைகள் ஸோ அதை வந்து பார்த்துருங்க அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின் சோலை பூங்கா காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க மன்னன் இடைக்காலனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் அதுக்கடுத்து குறள் இதெல்லாமே கேட்டிருக்காங்க திருமொழி பாடல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துங்க அதுக்கடுத்து வினா எத்தனை வகைப்படம் ஸோ இது வந்து நமக்கு எப்பயுமே கேட்குறது அந்த கொஸ்டின் வந்து பார்த்துருங்க அதுக்கடுத்து கவிஞர் தரப்பும் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணியை அமைவதை எடுத்துக்காட்டுடன் விளக்கு ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அதை வந்து பார்த்துருங்க அதுக்கடுத்து அழகீட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க அதை வந்து நோட் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின் மனோன்மணியம் சுந்தரனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடைப்பச்சு ஒன்றை உருவாக்கு அதுக்கடுத்து கருணையாளன் தாய்மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஊமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலி மாநில அளவில் நடைபெறும் மரம் இயற்கையின் வரம் ஸோ அந்த தலைப்பில் கட்டுரை கேட்டிருக்காங்க பள்ளி தூய்மையாக வைத்திருத்தல் குறித்து செயல்திட்ட வரை ஒன்று உருவாக்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த காட்சியை கண்டு கவினூர் எழுதுக இந்த டயக்ராம் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் என்ன மாதிரியான கொஸ்டின் அது வந்து சேஞ்சபிள் தான் அது வந்து மாறிட்டே இருக்கும் அதுக்கடுத்து 42 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள் அதுக்கடுத்து 8 மார்க் கொஸ்டின் ஸோ 8 மார்க்கு என்னென்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள் ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா இந்த கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக ஜெயகாந்தனோட நினைவு சிறப்புதவாளர் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது படிச்சிருங்க அதுக்கடுத்து கற்கை நன்றே பிச்சை புகையினும் கற்கை நன்றே அந்த வெற்றி வேர்க்கை அது வந்து பார்த்துருங்க ராமனசார் நாடகத்தின் கருதுகள் கேட்டிருக்காங்க விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குங்க ஸோ இது வந்து சேஞ்சபிளான கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா நம்ம வந்து கிரியேட்டிவாக எழுதுகிற மாதிரி கேட்பாங்க ஸோ இது எல்லாமே பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கூடயே ஒரு லைக் பண்ணுறங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது ஜாயின் பண்ணுறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்